திராவிட இயக்க சித்தாந்தங்களை தமிழக வெற்றி கழகம் பின்பற்றுகிறதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த மாற்றத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டார்கள் மக்கள். எம்ஜிஆர், அதன் பிறகாக ஜெயலலிதா, அவங்களோட நீட்சியா தான் திரு முதலமைச்சர் விஜய் இருக்கிறார் அப்படின்றீங்க. அப்படித்தான் இருக்காரா? ரெண்டு பேரும் ஒப்பிடுவது என்பது வெவ்வேறு விஷயங்களில் மாறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் மீண்டும் அதிமுகவுக்கு அவங்க திரும்ப வந்தாங்க அப்படின்னா, நானே திரு எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கள சேர்த்து வைக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி டிடிவி வெளிப்படையாக ஒரு அறைகூல் விடுறாரு. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட ஒரு மடங்கு அல்ல 100 மடங்கு 40 ஆண்டு காலம் அங்க பயணிச்சிங்க என்ற அடிப்படையில் அதிமுகவோட எதிர்காலம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு திரு டாக்ஸ். இன்றைய நிகழ்ச்சியின் விருந்தினர் தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் முன்னாள் அமைச்சர் திரு வைகை செல்வன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மண்ணுக்கும் மழை நீருக்குமான பந்தம் அதிமுகவோடது அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அதோட ஒப்பிடும்போது தாவேகாவோட பயணம் எப்படி இருக்கு? அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடான பயணம் என்பது என்னுடைய இளமை காலத்திலிருந்து தொடங்கியது. என்னுடைய மாணவ பருவம் தொட்டு தொடங்கியது. சற்றேறக்குரிய 40 ஆண்டு காலம் அந்த இயக்கத்தோடு இரத்தமும் சதையுமாக இருந்த ஒரு அனுபவம். எங்கள் தந்தையார் அந்த இயக்கத்தோடு கிளைக்கழக செயலாளராக இருந்து தொடங்கிய அந்த பந்தம் என்பது திடீரென்று ஏற்பட்டதல்ல. ஒரு தலைமுறையாக கடந்து வந்த பாதை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையினுடைய தவறான புரிதல், தவறான ஒரு செயல்பாடு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு மகத்தான மக்கள் இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆற்றல் இருந்தும் அந்த ஆற்றலை பெருக்கக்கூடிய ஒரு வல்லமையோ தொலைநோக்கு சிந்தனையோ இல்லாத ஒரு தலைமையிடத்திலே போய் மாட்டிக்கொண்ட காரணத்தினால்தான் தொடர் தோல்வி. ஆகவே இந்த கசப்பான உணர்வுகளை கடந்து செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் எவ்வளோ தூரம் சொல்லியும் நடக்காத காரணத்தினால்தான் அதிலிருந்து விலக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இல்லை, அவரால் அவரோட செயல்பாடு சரியில்லை அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு 10 ஆண்டுகள் தேவைப்பட்டதா? அப்படி மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு பிறகாக 10 ஆண்டுகள் அவரோட தான் நீங்கள் டிராவல் பண்ணியிருக்கீங்க, வெற்றிகளை பார்த்துருக்கீங்க, தோல்விகளை பார்த்துருக்கீங்க. அப்படின்னும் போது இந்த 10 ஆண்டுகள் பிறகு திடீரென இப்போ அந்த முடிவு எடுக்க என்ன காரணம்? 10 ஆண்டுகள் அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறே பதம். ஒரு செயல்பாடே தெரிந்துவிடும். தொடர்ந்து ஒவ்வொரு செயல்பாடுகளாக பார்த்து கொண்டு வந்ததற்கான காரணம் என்னவென்று கேட்டால், இந்த இயக்கம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் தோற்றுவிக்கப்பட்டு புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் கட்டி நிர்மாணிக்கப்பட்டு ஒரு மகத்தான ஒரு தொண்டூழியம் செய்கிற இந்த இயக்கத்தை விட்டு நாம் வந்துவிடக்கூடாது, மேலும் இந்த இயக்கத்துக்கு ஒரு ஊறு விளைவித்து விடக்கூடாது என்கிற அடிப்படையிலே சகித்து கொண்டு பயணம் மேற்கொண்டோம். வேறு வழியே இல்லை என்ற காரணத்தினால் அந்த இயக்கத்தை விட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்க வேண்டிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலமான முறையில் எதிர்க்க தவறிவிட்டது என்கிற குற்றச்சாட்டு இன்றும் நீடித்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்ப்பை தமிழக வெற்றி கழகம் சரியாக புரிந்து கொண்டு விட்டது, சரியாக பயன்படுத்தியது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தொடர்ந்து சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தீய சக்தி என்று. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தி, தமிழக வெற்றி கழகம் தூய சக்தி என்ற ஒரு நெரேட்டியை, ஒரு கருத்து சித்தாந்தத்தை ஏற்படுத்தி விட்டார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள். ஆகவே இந்த விஷயத்தை தக்க வைக்க வேண்டிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தடமாறிவிட்டது, நிறமாறிவிட்டது. எதிர்ப்பு அரசியலில் இருந்து சமரச போக்கை எடுத்த காரணத்தினால்தான் தொடர் தோல்வி, இப்போது பெரும் தோல்வி. இல்லை, எனக்கு 2 கேள்வி. இப்போ ஒருவேளை 3வது சக்தியாக தாவேகா வரல அப்படின்னா திரு வைகை செல்வன் இந்த முடிவை எடுத்திருப்பாரா? அப்படி இல்லை. தொடர்ந்து இந்த முடிவை எதிரி எப்படி எடுக்கிறார்கள் என்பதை வைத்துத்தானே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த காலகட்டத்தில் 47 இடங்களை பிடித்திருக்கிறது, 57 இடங்கள் வைத்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் சரி ஏதாவது ஆட்சி அமைத்து விடலாம், யாரோடு கூட்டணி சேரலாம் என்பதெல்லாம் திட்டமிட்டு வகுத்தது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு என்கிற போது எதை எதிர்த்து ஒரு இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டதோ, யாரை எதிர்த்து இந்த இயக்கம் தொடர்ந்து 50 ஆண்டு காலமாக பேசப்பட்டு வருகிறதோ அவர்களோடு சரணாகதி அடைவதைத்தான் எங்களை போன்றவர்களால் சகித்து கொள்ள முடியவில்லை. இல்லை, அப்படியான முயற்சியே நடக்கலை அப்படின்றாரு. அது தவறு. திரு டிடிவி தினகரன், நான் அந்த நேர்காணலை பார்த்தேன். அது தவறான ஒரு கருத்து. நீங்கள் IUML தலைவர் திரு பேராசிரியர் காதர் மைதீன் அவருடைய நேர்காணல் உங்கள் தொலைக்காட்சி தான் எடுத்தது. அதில் மிக அழகாக சொல்கிறார். முதல் நாள் எங்களை அழைத்தார்,
திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல் நாளில் திரு எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் என்று சொன்னார். எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நாங்கள் கேட்டோம். மறுநாள் போனோம். இப்போது அவர் இல்லை, திரு திருமாவை முதலமைச்சர் என்று சொல்கிறார். அவர் சட்டமன்ற உறுப்பினராகவே இல்லையே என்று கேட்டபோது, இல்லை 6 மாதத்திற்குள் ஒரு தொகுதியில் நின்று வென்று விடலாம் என்று சொல்கிறார். என்று சொன்னபோது, சரி நாங்கள் கலந்து பேசிவிட்டு வருகிறோம் என்று சொல்கிறார். இதிலிருந்து வெட்ட வெளிச்சமாகிவிட்டதே. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய ஒரு தலைவராக இருக்கிறவர், ஒரு மூத்த தலைவர். முன்பு இருந்த அணியில கூட்டணியில பார்ட் ஆஃப் அலையன்ஸா இருந்த திரு டிடிவி தினகரன் சொல்கிறாரு, திருமாவளவனை நாங்க முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தினோம், தாவே காட்ட தான் அதுக்கு ஆதரவு கேட்டோம், திமுக ஒருபோதும் கேட்கல அப்படின்றார். இல்லை, அந்த கருத்து ஏற்புடைய கருத்து அல்ல. அது பூசி மறைக்கப்படுகிற விஷயம். சரி, சட்டமன்ற உறுப்பினருடைய கூட்டம் நடந்தது புதுச்சேரியில். அப்போது இன்று இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் என்ன சொன்னார்? நாம் தான் ஆட்சி அமைக்கப் போகிறோம், நான் தான் முதலமைச்சர், பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு என்கிற சொல்கிற போது தான் பிரச்சனை வெடித்தது. அவரே வெளிப்படையாக அங்கே அந்த இடத்துல பேசும்போது தான் அவரே சொல்கிறார் திமுகவோட பேச்சுவார்த்தை நடந்தது. அப்போதான் எப்படி நீங்கள் அவங்களோட போனால் நம்ம ஒத்துக்கிற மாட்டாங்களே, ஏற்றுக்கிற மாட்டாங்களே? அது நம்ம மக்கள் யார் யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க? பல பேர். திரு சி.வி. சண்முகம் எதிர்ப்பு தெரிவித்தார், திரு எஸ்.பி. வேலுமணி எதிர்ப்பு தெரிவித்தார், திரு நத்தம் விஸ்வநாதன் எதிர்ப்பு தெரிவித்தார். அது எதிர்ப்பு தெரிவித்தார் என்று சொன்னால் இந்த கருத்து ஏற்புடைய கருத்தல்ல. நீங்கள் இந்த இந்த சூழ்நிலைக்கு வராதீர்கள், இந்த பேச்சுவார்த்தைக்கு வராதீர்கள். அப்படி வந்தால் நம் படுதோல்வியை சந்திப்போம், மக்கள் மத்தியிலே இனிமேல் சந்திக்க முடியாத நிலை ஏற்பட்டுவிடும் என்கிற கருத்து சொன்னபோது சரி பார்க்கலாம் என்று அப்போதைக்கு அந்த கூட்டம் முடிந்து விட்டது. ஆனால் அதற்கு பிறகு நடந்தது சரியான முறையில் அது மெட்டீரியல் ஆகலை. அதிமுகவிலிருந்து பிரிந்து போன எம்எல்ஏக்களோட இல்லை முக்கிய முகங்களாக இருக்கவங்களோட பிரதான கோரிக்கை அப்படின்றது திமுகவோட இவங்க ஆலோசனை நடத்தினது தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்க ஏன் மன்னிப்பு கடிதம் கொடுத்து திரும்ப எங்களை சேர்க்கணும் அப்படின்னு கடிதம் கொடுக்கணும்? திரும்ப கடிதம் கொடுத்து அவங்களுடைய பழைய பதவி கிடைக்கல அப்படின்ற பிறகுதானே திரும்பவும் வெளியே போகிறாங்க. பழைய பதவி கிடைக்கலன்னு இல்லை, ஒரு கருத்தொற்றுமை ஏற்படுத்த பார்த்தார்கள், கருத்தொற்றுமை ஏற்படவில்லை. இல்ல இதுல முரண் இருக்கு, இதை சொல்லி தானே வெளியில வர்றாங்க அப்படின்னா திரும்ப அவங்க ஏன் வருத்தமோ மன்னிப்போ தெரிவித்து கடிதம் கொடுக்கணும்? இல்ல, அதாவது அதைத்தான் இவர் கேள்வியாகவும் எழுப்புறாரு திரு டிடிவி தினகரன். அதுக்கு காரணம் என்னன்னா, அது வருத்தமோ மன்னிப்போ சட்டமன்ற சபாநாயகரிடத்திலே அது இந்த நாங்கள் வாக்களித்தோம், இது இதுக்கு வருத்தமும் மன்னிப்பும் கேட்டுக்கொள்கிறோம் என்கிற அடிப்படையில் தான் அவர்களை அதை ஏற்றுக்கொண்டு, அந்த பொதுச் செயலாளரும் அதை ஏற்றுக்கொண்டு மீண்டும் அந்த பதவிகளுக்கு இடையூறு ஏற்படாமல் பார்த்து கொண்டார்கள். இது ஒரு தற்காலிக முயற்சி. பதவி போய்விட்டால் சட்டமன்ற தேர்தல் மீண்டும் வரும். ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களை பலிகடாக்க வேண்டாம் என்கிற எண்ணத்தில் இது ஒரு சமரச போக்கு. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றிக்கான ஒரு யுத்தியை அமைக்க வேண்டிய பொதுச் செயலாளர் ஏன் அமைக்கவில்லை? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒற்றுமை உணர்வை எல்லோரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பதை ஏன் ஏற்படுத்தவில்லை என்கிற கேள்வி இன்னும் இருக்கிறது. அந்த கேள்விக்கு பதிலே கிடைக்கவில்லை, விடையே இல்லை. இல்லை, திரு எடப்பாடி பழனிசாமியோட நிலைப்பாடு என்னவா இருந்தது? இல்லை, அதாவது அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னால், போனவங்க போட்டோம், இருக்கிறவங்க வச்சு கட்சி நடத்துவோம், சட்டமன்ற உறுப்பினர்கள் போனால் போட்டோம், அதை பற்றி கவலை இல்லை என்று அந்த நிலையில் தான் அவர் இருக்கிறார். திரு செம்மலை, நீங்கள் அவரோட முடிவும் திரு வைகை செல்வன் முடிவும் எப்படி ஒப்பிடுவீங்க? அவர் எனக்கு இந்த கட்சியிலே வேண்டாம், இந்த இது செயல்பாடு சரியில்லைன பிறகு வேற ஒரு இயக்கத்துக்கு நான் போகலைன்னு சொல்லி ஒதுங்கி இருக்கேன் அப்படின்னு போயிட்டாரு. திரு வைகை செல்வன் வைகை செல்வன் உட்பட நிறைய எம்எல்ஏக்கள் தாவேக்கால போய் இணைகிறாங்க. இது ரெண்டு எப்படி ஒப்பிடுறது? இல்லை, அதாவது திரு செம்மலை அவர்கள் நீண்ட நெடிய காலமாக இயக்கத்தில் இருந்திருக்கிறார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து. அதற்கு பிறகு ஜானகி அம்மையாருடைய அணியில் இருந்தார். அதற்கு பிறகு ஜே என்ற அணி ஒன்றாக இருக்கிற போது ஒன்றாக இணைந்தார். அதற்கு பிறகு அவர் அம்மாவுடைய தலைமையில் அமைச்சரானார். பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து ஒரு தர்மயுத்தம் நடத்திய போது அந்த அணியிலே இருந்தார். இப்படி பல்வேறு நிலைகளில் எதிர்ப்பு அரசியலை செய்தார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த திராவிட இதுக்குள்ளதான் அவர் அதில் தான் இருக்கிறார். காரணம் அவருக்கு வயது முதிர்வு காரணமாக அப்படி எடுத்திருக்கலாம்.
நாங்கள் அரசியல் களத்தில் பணியாற்ற வேண்டும், மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் தமிழக வெற்றி கழகம் என்பது திராவிட இயக்கத்தின் கொள்கையை நீர்த்து போகாமல் கட்டி காப்பாற்றுகிற ஒரு இயக்கமாக, ஒரு தலைவராக நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் மாத்திரமல்ல, எல்லோரும் பார்க்கிறார்கள். எவ்வாறு என்று சொன்னால், ஒரு எளியவர்கள் கூட சட்டமன்ற உறுப்பினராக முடியும், ஒரு சாமானியன் கூட ஒரு சரித்திர புகழ்மிக்க அந்த நிலை அதிமுக இல்லையா? நீங்களே நிறைய இடங்களை குறிப்பிட்டிருக்கீங்க. எளியவர்கள் கூட எடப்பாடியை ஒரு முன்னுதாரணமா காட்டி எளியவர்கள் தலைமை இடத்துக்கு வர முடியும், அப்படியான ஒரு இயக்கம் அதிமுக அப்படின்னு சொல்றீங்க. அந்த நிலை இங்க இல்லையா? நிச்சயமாக இப்போது இல்லை. அறுதியிட்டு சொல்லலாம், உறுதியிட்டு சொல்லலாம். அந்த நிலை இல்லை இப்போது. பணம் இருப்பவர்களுக்கே சட்டமன்ற தேர்தல் கடத்திலே வாய்ப்பு என்கிற சூழ்நிலை உருவாகிவிட்டது. அப்படி ஒரு நிலை இல்லாத காரணத்தினால்தான் இந்த நிலையை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து இதை பின்பற்றுமையானால் இந்த தோல்வியை எவராலும் தடுக்க முடியாது. நாடாளுமன்ற தேர்தல் கடத்திலே பாருங்கள், இந்த நாடாளுமன்ற தேர்தல் கடத்தில் இருக்கிற வேட்பாளர்களை எல்லாம் அலசி ஆராய்ந்து பாருங்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்ட காரணத்தினால்தான் படுதோல்வி. அப்போது நீங்க கூட்டணியில தானே, இயக்கத்துல தானே இருந்தீங்க. சொன்னோம், இல்லை வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் அவர். எல்லா கட்சி தலைவர்களும் சொன்னோம், சரி இது வேறு வழியே இல்லைன்னு. நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய கட்சி கூட கூட்டணி வைத்திருக்க வேண்டும், சட்டமன்ற தேர்தலில் மாநில உணர்வுகளோடு இருக்கிற கட்சிகளோடு கூட்டணி வைத்திருக்க வேண்டும். அது சரியான நேரத்தில் தவறான முடிவை எடுத்த காரணத்தினால் தொடர் தோல்வி. ஒரு எளியவர்கள், இந்த இயக்கத்திற்காக தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறவர்கள், விசுவாசமிக்கவர்களை அடையாளப்படுத்தி அவர்களுக்கு கட்சி தலைமையே அந்த தேர்தல் நிற்க வைத்து அவர்களுக்கு தேவையான செலவுகளை செய்து அவர்களை உற்சாகப்படுத்தி அந்த சித்தாந்தத்தை வென்றெடுத்து தன்னுடைய இயக்கத்திற்கு பேரும் பெருமையும் தேடித்தர வேண்டிய ஒரு தலைவர் அந்த வாய்ப்பை செய்யவில்லை. இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செய்தார். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஒரு உண்மையாக தொண்டூழியம் செய்கிற இயக்கத்தின் பற்றாளர்களுக்கு எப்போதுமே ஒரு பற்றி படருகிற ஒரு கொடி எப்படி பற்றி படருமோ அதை போல அவர் எப்போதுமே நம்பிக்கை தருகிறவராக இருந்தார். அந்த நம்பிக்கை இல்லை. அதோடு மாத்திரமல்ல, இன்னொரு சக்தி உருவாகிவிட்டது. திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் தோற்று போனார்கள், திராவிட இயக்கத்தின் கொள்கைகள் தோற்கவில்லை. அந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி, திராவிட இயக்க சித்தாந்தங்களை உண்மையிலேயே தமிழக வெற்றி கழகம் பின்பற்றுகிறதுன்னு நினைக்கிறீங்களா? இது ஒன்று. இரண்டாவது, அந்த சித்தாந்தங்களுக்கு மதிப்பளித்து தான் அந்த தேர்தல் வெற்றி கிடைச்சிருக்குன்னு நிச்சயமா நான் அதை அப்படித்தான் பார்க்கணும். எப்படி என்று சொன்னால், பேரறிஞர் அண்ணா காலத்தில் அசைக்க முடியாத காங்கிரஸ் கட்சி இருந்தது. பண்ணை பிறப்புகள், பண்ணையார்கள், பெரிய மிட்டாமராசுதார்கள், பெரிய தியேட்டர் அதிபர்கள், பஸ் ஓனர்கள், நிலச்சுவாந்தார்கள், பாராட்லா படித்தவர்கள் என்கிற ஒரு பெரிய குரு ஏ கிரேடானவர்கள் தான் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆனார்கள். ஆனால் எளியவர்களாக இருக்கிற, ஒரு பொருளாதார பின்புலமற்றவர்களாக இருக்கிற, அரசியல் குடும்பத்தை சாராதவர்களாக இருக்கிறவர்கள் கூட சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சராக முடியும் என்று நிரூபித்தவர் தந்தை பெரியாரின் வெளிவந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள். அந்த கொள்கையை அப்படியே நீர்த்து போகாமல் கட்டி காப்பாற்றியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதே கொள்கையை கொண்டு வந்தவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் சரி. அது இப்போது இல்லையே. அந்த கொள்கையை கொண்டு வந்தவராக இருக்கிறாரே திரு விஜய் அவர்கள். இல்லை, என்ன கொள்கையை கொண்டு வந்தார்? கொள்கை சார்ந்து இப்போ இந்த தேர்தல் முடிவுகள் உணர்த்துவது அப்படின்றது கொள்கை சார்ந்து இல்லை. ஜென்சி மனநிலையில் இருக்க இளைஞர்கள் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்ற அடிப்படையில் அவருக்கு வாக்களித்தாங்கன்ற தாண்டி அவர் மீதான கொள்கை சார்ந்து என்ன கொள்கை சார்ந்து, அதாவது பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் பொது தொகுதியில் வெற்றி பெறுகிறார்கள். இது ஏற்கனவே நடந்திருக்கு தானே? ஏற்கனவே நடந்திருக்கு. அந்த கொள்கையை ஏன் இப்போ பின்பற்றவில்லை திமுகவும் அண்ணா திமுகவும்? ஒரு இடத்துல சொல்லுங்கள், வேட்பாளர்கள் எங்கேயாவது நிறுத்தியிருக்காங்களா? இல்லையே. ஆனால் இங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறார்களே. சாதாரண ஒரு தொகுதிக்கு 120 கோடி திமுகவில். சார், திமுகவில் இருக்க கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் விஸ்வநாதன் எந்த தொகுதியில் கண்டஸ்ட் பண்ணாரு? ஆமாம், அவர் வெற்றி பொது தொகுதியில் தான் இருந்தார். பொது தொகுதியில் ஜெயிச்சாரு. இன்னைக்கு அவங்ககிட்ட போயிட்டு அந்த பேரை இப்போ தாவேக்காவுக்கு எடுத்துக்கிட்டீங்க. கொடுத்தது யார்? காங்கிரஸ். அந்த சீட்டை அவர் திமுக கூட்டணி தானே இருந்தாங்க. திமுக கூட்டணியில் நடந்தது. திமுக கூட்டணியில் இருக்க நான் வரவேற்கிறேன். ஆனால் அந்த வாய்ப்பை கொடுத்தது யாரு? காங்கிரஸ் அல்லவா கொடுத்தது. அப்படினாலுமே நீங்க அந்த கிளைம் எப்படி தாவேக்காக எடுத்துக்குவீங்க? அது என்ன சொல்றேன்னா, அதே திமுக தன்னுடைய கட்சியை சேர்ந்தவர்களை முன்னிலைப்படுத்தி இருக்கணும். அதே அண்ணா திமுக தன்னுடைய கட்சியை சேர்ந்தவர்களுக்கு முன்னிலை கொடுத்திருக்கணும். அந்த கொள்கையை காங்கிரஸ் அல்லவா பின்பற்றியது, நீங்கள் அல்லவா பின்பற்ற வேண்டும். ஏன் செய்ய தவறிவிட்டீர்கள் என்கிற கேள்விதான் தமிழ்நாடு முழுவதும் எழுந்தது. இந்த கொள்கையை சரியாக பின்பற்றினார்.
இது தந்தை பெரியாரின் கொள்கை, அண்ணாவின் கொள்கை. இல்ல, கொள்கை தலைவர்களாக அவர்கள் சிலர் வழிகாட்டுறாங்க அப்படின்னா, அவங்கள மேற்கோள் காட்டுறாங்க அப்படின்னா, அந்த கொள்கை வழியா என்னென்னலாம் இது வரைக்கும் செஞ்சிருக்காங்கன்னு கேட்கிறேன் தாவேக்கால. அதான் நான் சொல்றேன். இப்போ வந்து இல்ல, அதை பின்பற்ற தொண்டர்களுக்கு இப்போ உங்களை மாதிரியான நீங்க திராவிட இயக்கத்துல 40 ஆண்டு காலமாக நீங்க பயணிச்சதுனால நீங்க அந்த கொள்கை நிலைப்பாடோட பிடிப்போட அதை பேசுறீங்க. எத்தனை பேர் அது மாதிரி இருக்காங்க தாவேக்கால? நிச்சயமாக நீங்க வந்து இப்போ நான் உதாரணமா சொல்றேன். 2 ஆண்டுகள் தொடங்கப்பட்ட இயக்கம் தமிழக வெற்றி கழகம். இந்த 2 ஆண்டுகளில் எவ்வளவு பெரிய ஒரு தேர்தல் கடத்தில் கூட்டணி ஆட்சியை நாங்கள் தருவோம் என்று சொன்னார். நாங்கள் கூட கூட்டணி ஆட்சி அமைத்தால் மக்கள் ஏற்க மாட்டார்கள், ஒருமித்த ஒரே முடிவைத்தான் எடுப்பார்கள் என்கிற எண்ணம் இருந்தது 50 ஆண்டு காலமாக. ராஜாஜி அவர்களுக்கு பிறகு கூட்டணி மந்திரி சபை யாரும் தரவே இல்லை, அமைக்கவும் இல்லை. ஆனால் இன்று 107 இடங்களை பெற்றிருந்தாலும் கூட கூட்டணிகளை பங்கு தந்திருக்கிறார். காங்கிரஸுக்கு 2 அமைச்சரவைகள், விடுதலை சிறுத்தைகளுக்கு அமைச்சரவைகள், யூஎம்களுக்கு அந்த வாய்ப்பு, இப்படி வாய்ப்புகளை தந்திருக்கிறார். இல்லை, இன்னொரு விமர்சனம் வைக்கப்படுதுல, 107 இல்லாமல் ஒருவேளை மெஜாரிட்டியில் அவங்க ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த கூட்டணி ஆட்சி அமைந்திருக்கும். நிச்சயமா அப்போ கூட தந்திருப்பார். ஏற்கனவே தேர்தலே சொன்னார், தேர்தலில் கூட்டணி அமைச்சரவை அமைப்போம், வருகிறவர்களுக்கு வாய்ப்பு உண்டு என்று சொன்னார். அந்த வாய்ப்பை இப்போதும் பின்பற்றினார். ஜாதி தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது, மதம் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது, பணம் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. திரும்ப இந்த வாதம் முன்வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஜாதி தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது, ஜாதி பார்க்காம அவங்க கேண்டிடேட் போட்டாங்க. இல்லைங்க, அதாவது வந்து ஒரு விஷயம், ஒரு மாற்றம் வேணும், ஒரு சேஞ்ச் வேணும்னு நினைச்சு மொத்தமா வாக்களிச்சாங்க. இதுல ஜாதியே பார்க்கல அப்படின்ற வாதம் எந்த அளவுக்கு சரியா இல்ல? அது ஜாதியே வாக்களித்தவங்க ஜாதி பார்க்கல. தேர்தலில் நிறுத்தின வேட்பாளர்கள் ஜாதி பார்க்கப்பட்டு தான் நிறுத்தினாங்க. ஜாதி வந்துங்க, நீங்க வாக்களித்தவர்கள் ஜாதி பார்க்கலங்கிறத வெற்றி. அது யாருக்கு கிடைத்த வெற்றி? தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைத்த வெற்றி. ஏன் இது திமுகவுக்கு அதிமுகவுக்கு கிடைக்கல? அந்த மாற்றத்தை நீங்கள் உணரணும். திராவிட சித்தாந்தத்தின் ஆணிவேர் தானே தந்தை பெரியார். அவர் ஏற்றுக்கொண்ட தலைவராக கொள்கை தலைவர்களை பற்றி பேசுகிறார்களே. தூய்மைமிக்க இலக்கணமாக திறந்த பெருந்தலைவர் காமராஜன் கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய அண்ணல் அம்பேத்கருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி அஞ்சலி அம்மாருடைய கொள்கை, வீரமங்கை வேலுநாச்சியாருடைய கொள்கை, இப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிற தலைவர்களின் வழியில் சித்தாந்தத்தில் பிறந்த இயக்கம்தான் தமிழக வெற்றி கழகம். மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர், அதன் பிறகாக ஜெயலலிதா, அவங்களோட நீட்சியாக தான் திரு முதலமைச்சர் விஜய் இருக்கிறார் அப்படின்றீங்க. அப்படித்தான் இருக்காரா? நிச்சயமாக. அதாவது வந்துங்க, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு மகத்தான மக்கள் சக்தி மிக்க தலைவர். இவருக்கும் அவருக்கும் வேறுபாடுகள் இருக்கலாம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலகட்டங்கள் வேறு. அவர் திரைத்துறையிலே வளர்ந்தார், திராவிட இயக்கங்களின் பால் பற்றுறுதி கொண்டார், அந்த கொள்கைகளை பட்டி தொட்டிகளெல்லாம் பரப்பி சென்றார். திரு விஜயுடைய காலகட்டம் வேறு. விஜய் வந்து கட்சி தொடங்கி 2 ஆண்டுகளில் உச்சத்தை தொட்டு விட்டார். புரட்சித் தலைவர் அப்படித்தான். கட்சி தொடங்கி 6 மாதத்தை திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தலில் 2 பெரும் கட்சிகள், காங்கிரஸ் தெரியாதுல்ல, அதற்கு முன்பாக அவருடைய உழைப்பு அசாத்தியமானது. அவர் திமுக அதே போலதான் மக்கள் இயக்கம் என்று அந்த மாதிரியான உழைப்பு இங்க இல்லைன்றதான விமர்சனம். அதாவது வந்துங்க, இப்ப மாற்றம் தேவைப்பட்டது. இந்த மாற்றத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டார்கள் மக்கள். உச்ச நடிகராக இருந்து அந்த துறையை, அந்த 1000 கோடி ரூபாய் வியாபாரம் ஆகுதுங்க. 1000 கோடி ரூபாய் பிஸ்னஸ் ஆகிற ஒரு நடிகர் தன்னுடைய துறையை விட்டுட்டே வர்றாரு. எனக்கு இதுதான் கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. அந்த துணிச்சல் யாருக்கும் இல்லையே. 2 பேரும் ஒப்பிடுவது என்பது வெவ்வேறு விஷயங்களில் கருத்து மாறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் புரட்சித் தலைவரை போன்று ஒரு மகத்தான வெற்றி சரித்திரம் படைக்கக்கூடியவராக விஜயை நாங்கள் பார்க்கிறோம், மக்களும் பார்க்கிறார்கள். அதிமுகவில் பொதுச் செயலராக இருக்க திரு எடப்பாடி பழனிசாமி, அவரோட நீங்கள் நிறையா நெருங்கி பழகிருக்கீங்க, கூட இருக்கீங்க அப்படின்னும் போது அவரோட செயல்பாடு, அதோட முதலமைச்சர் விஜய், தற்போது நீங்கள் இருக்க கட்சியோட தலைவர் முதலமைச்சர், இவங்க 2 பேரையும் எப்படி ஒப்பிடுவீங்க? இல்லை, அதாவது அவர் வந்து புரட்சித் தலைவர் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர். 4 வருட காலம் இருந்தார். அந்த காலகட்டத்தில் அவர் பல்வேறு வாய்ப்புகளை உருவாக்கினார். ஆனால் அதற்கு பிறகு 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சி வந்துவிட்டது. தற்போது முதலமைச்சராக இருக்கிறார் விஜய் அவர்கள். இந்த குறுகிய காலத்திலே இந்த 90 நாட்கள், இன்னும் 10 நாட்களில் 100 நாட்கள் தொட இருக்கிறது. இந்த 100 நாட்களுக்குள்ளாகவே பல்வேறு ஆக்கப்பூர்வமான ஒரு சித்தாந்தத்தை, சிந்தனைகளை கொண்டு வந்திருக்கிறார். எவ்வாறு கேட்பீர்கள் என்று சொன்னால், வெளிப்படைத்தன்மை வாய்ந்த ஒப்பந்த புள்ளிகள் பொதுப்பணித்துறையில், நெடுஞ்சாலைத்துறையில், நீர்வளத்துறையில், இப்படி இந்த ஒப்பந்தங்களின் மூலமாகவே ஏறக்குறைய 1500 கோடி ரூபாய் அரசாங்கத்திற்கு கிடைக்கிறது, வழிவகை செய்யப்படுகிறது. இல்லை, நான் 2 பேர்த்தையும் ஒப்பிட சொன்னேன். நீங்கள் ஒப்பிடுவது என்பது
நீங்கள் இப்போ அவர் வந்து 4 வருட காலம் நிறைவு செய்துவிட்ட ஒரு சூழல். இப்போதான் 100 நாட்களில் தொட இருக்கிறார். 4 வருடத்தில் செய்ய முடியாத ஒரு உயரத்தை 100 நாட்களுக்குள்ளாகவே செய்தார். அதான் வந்து லஞ்சலாவணியமற்ற ஒரு போக்கு, நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை, இன்னும் இது போன்று இருக்கிற பல்வேறு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை நோக்கி அழைத்து செல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு அரசு என்பது அவரை எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட 1 மடங்கு அல்ல 100 மடங்கு உயரத்தில் இருக்கிறார் முதலமைச்சர் விஜய் அவர்கள். மீண்டும் அதிமுகவுக்கு அவங்க திரும்ப வந்தாங்க அப்படின்னா, நானே திரு எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கள சேர்த்து வைக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி டிடிவி வெளிப்படையாக ஒரு அறைகோல் விடுறாரு, ஒரு கோரிக்கையாக டிமாண்டா வைக்கிறார். அதாவது வந்து ஒரு தாயின் கருப்பையில் இருக்கிற குழந்தை வெளியே வந்து விடுகிறது. பிரசவமானதற்கு பிறகு மீண்டும் தாயின் கருவறைக்கே செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நடக்குமா? தாயோட அரவணைப்பில் இருக்கலாம் இல்லையா? தாயின் அரவணை காலம் கடந்து விட்டது. காலம்தான் எல்லாவற்றுக்கும் விடை எழுதி செல்கிறது. காலத்தின் கையில் தான் இருக்கிறது. அதே காலம் உங்களை மீண்டும் அதை சேர்க்காதுன்னு என்ன நிச்சயம்? அப்படி சொல்ல முடியாது. அதற்கான வாய்ப்புகள் இல்லையா? வாய்ப்புகள் நம்ம தமிழ் இலக்கியம் இருக்கிறது, தமிழ் இலக்கியத்துக்கான பணிகள் இருக்கிறது. கடந்து போனவையாக இருக்கட்டும். தமிழக வெற்றிக் கழகத்தில் என்னை ஒப்பு கொடுத்து விட்டேன். அந்த இயக்கத்தினுடைய முகவரியாக நாம் செயல்படுவதற்கான வாய்ப்பு எனக்கு தந்திருக்கிறார் விஜய் அவர்கள். முதன்மை செய்தி தொடர்பு செயலாளராக வாய்ப்பை தந்திருக்கிறார். இந்த பணியை ஏற்றுக்கொண்டு தொண்டூழியம் செய்கிற அந்த பணிகளை நோக்கித்தான் நாம் செல்ல வேண்டுமே தவிர ஏற்கனவே இருந்த இடத்தை பற்றி அசை போட்டு பார்ப்பது தவறான ஒரு நிகழ்வாகும். 40 ஆண்டு காலம் அங்கே பயணிச்சிங்க என்ற அடிப்படையில் அதிமுகவோட எதிர்காலம் எப்படி இருக்கும், எப்படி இருக்க வேண்டும், என்ன செஞ்சால் அது நல்லா இருக்கும்? இப்போ நீங்கள் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா என்னெல்லாம் செஞ்சால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன்? அந்த ரைட் பார்ட்டி ராங் லீடர், நல்ல கட்சி தவறான தலைமையை மாற்றினா சரியாயிடுமா? தலைமை மாற்ற வேண்டும். அந்த இடத்தை தமிழக வெற்றி கழகம் பிடித்து விட்டது. ஒரு மாற்று சக்தி உருவாகி விட்டது. அதிமுகவோட எதிர்காலம் அதனுடைய தேவை முடிந்து விட்டது. இன்னொரு மாற்று ஒரு இயக்கம், ஒரு மாற்று தலைவரை மக்கள் விரும்பி விட்டார்கள். முழுமையாக மாற்றத்திற்கான முடிவாக இல்லை இல்லையா? ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா விஜய் கட்சியை அவங்க ஆதரிச்சிருக்காங்களே தவிர அவரே முழுமையாக இருக்கட்டும் அப்படின்ற அடிப்படையில் அந்த முடிவு இல்லை. நீங்கள் அப்படி கொடுக்கலையே, அது ஏன்? அது வந்து இப்போ வந்து நிறைய இடங்களில் ஒரு பிரச்சாரம் போகலை. 8 தொகுதிகளுக்கும் மேற்பட்டு வந்து வாய்ப்பு இல்லை தமிழக வெற்றி கழகத்திற்கு. நிறைய இடங்களுக்கு பிரச்சாரத்துக்கு போகலை. மதுரை மாவட்டங்களில் பிரச்சாரம் போகாமையே 10க்கு 9 இடங்கள் வெற்றி. இதைத்தான் அவங்க எல்லாருமே குறிப்பிடாங்க. இவர் கிடைத்த வெற்றிக்கான உழைப்பை அவர் செலுத்தாமலேயே வெற்றி பெற்றுட்டார் அப்படின்றதான பெருவாரியான விமர்சனம். உழைப்பு, அதாவது அவர் அறிமுகமான ஒரு நடிகர், எல்லோரிடத்திலும் அறிமுகமாக இருக்கிற ஒரு உச்சபட்ச நடிகராக இருந்து அரசியல் களத்துக்கு வந்தவர். தொடர்ந்து மாநாடுகள் நடத்துகிறார், தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் பொதுக்கூட்டம் நடத்தி இருக்கிறார். அதனுடைய தொடர்ச்சி தான் ஒரு மாற்றத்தை இந்த முறை அவருக்கு தரலாமே என்கிற சிந்தனை மக்கள் மனதிலே தோன்றிவிட்ட இந்த வெற்றி. திரு டிடிவி சொன்ன மாதிரி டிடிவியோ அல்லது சசிகலாவோ நிறைய நிர்வாகிகள் கூட்டம், அதிமுகவோட நிர்வாகிகள் கூட்டம் நிறைய இடங்கள்ல நடந்த இடங்கள் எல்லாருமே சொல்றது வந்து திரும்பவும் சசிகலாவை திரும்ப கட்சிக்குள்ள கொண்டு வரணும், திரு டிடிவியை உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை அவர்கள் வருவார்களே ஆனால் கட்சி வலுவடைவதற்கான வாய்ப்பு இருக்கா? அது வசீகரமான தலைவர் தேவை. அது வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் போன்ற ஒரு வசீகரமிக்க தலைவர். அதற்கு இணையாக புரட்சித் தலைவர் அம்மாவையும் பார்த்தார்கள். அதற்கு பிறகு ஆட்சியை ஏதோ ஒப்புக்கு நடத்தலாமே தவிர ஒரு வசீகரமிக்க தலைவர் தான் மக்களை ஈர்க்க முடியும். அந்த ஈர்ப்பு சக்தி மிக்க ஒரு காந்த சக்தி மிக்க ஒரு தலைவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லை என்ற காரணத்தினால்தான் அது தேய்ந்து கொண்டே வந்தது. இன்னொரு சக்தி உருவாகிவிட்டது. ஒரு மதிப்புமிக்க, மக்களை நேசிக்கிற, மக்களும் அவரை நேசிக்கிற ஒரு தலைவராக வந்துவிட்ட காரணத்தினால்தான் இந்த தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு மகப்பெரிய வாய்ப்பு. அதனால தான் நான் திருப்பி சொன்னேன் அந்த கருத்தை. நாளை ஒருவேளை மக்கள் மனநிலை மாறி மீண்டும் திராவிட கட்சிகளுக்கே போகிறாங்க அப்படின்னா அப்பொழுது அதிமுக மீண்டும் மீண்டெழ வாய்ப்பு இல்லையா? இல்லை, அதிமுகவுக்கு மீண்டெழுவதற்கு வாய்ப்பு இல்லை என்பதற்கு ஒரு அடித்தளமாக இருப்பது 101 தொகுதிகளில் 3வது இடம். 3வது இடத்திற்கு போக வேண்டிய இயக்கமா அதிமுக? 7 முறை ஆட்சியில் இருந்தது, 2-3 முறை எதிர்க்கட்சி என்கிற நிலையில் இருந்தது.
ஆனா இந்த தேர்தல் முடிவுகள்ல ஒரு பெரிய சுனாமி, பெரிய அலை அடிச்சிருக்கு. அதுலயுமே 47 இடங்கள்ல அவங்க வெற்றி பெற்றிருக்காங்கல்ல. இல்லை, 47 இடங்களில் நம்ம குறைச்சி மதிப்பிடலை. ம். அது பாராட்டத்தக்கது தான். அது முழுமையடையலைங்கிறது தான். 35 மதிப்பெண் எடுத்தால் தான் அப்போ ஒரு தலைவரா அவருக்கான எல்லா முயற்சியும் நீங்க கிரவுண்ட்ல போய் பாக்குறீங்க. கேம்பெயின்ல எல்லா இடத்துலயும் தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இருந்தே அவரோட பரப்புரையை தொடங்கிட்டாரு. எல்லா இடங்கள்லயும் கிரவுண்ட்ல போய் ஒர்க் பண்றாரு. நான் இப்ப ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இப்ப எதிர்க்கட்சி இவர் முதலமைச்சரா இருக்க விஜய் செலுத்திய உழைப்பை விட பன்மடங்கு உழைப்பை அவர் செலுத்தினார். ஒரு தலைவரா அவர் எல்லாத்தையும் சரியா தானே செஞ்சிருக்காரு. இல்லை, அதில் மாற்று கருத்து இல்லை. வெற்றி பெற்றவர்கள் யார்? அந்த கட்சியினுடைய அடையாளமாக இருந்தவர்கள், அந்த கட்சியினுடைய வித்து விதை உரம், அந்த கட்சியினுடைய முகவரிகள், அந்த இயக்கத்தில் நீண்ட காலமாக பணியாற்றியவர்கள், அமைச்சராக இருந்தவர்கள். இப்போ திரு விராலிமலை என்று தொகுதி சொன்னால் திரு விஜயபாஸ்கர், திரு தொண்டாமுத்தூர் என்று சொன்னால் திரு எஸ்பி வேலுமணி, அதை போல இங்கே நத்தம் என்று சொன்னால் திரு நத்தம் விஸ்வநாதன், இப்படி போன்ற தலைவர்கள் தான் தொடர்ந்து இந்த இயக்கத்தில். இந்த வெற்றியை அவருடைய வெற்றி என்று சொல்லிவிட முடியாது. நீங்களே குறிப்பிட்டீங்க அதிமுகவின் முகமாக இருந்தவங்க தான் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்படி முகமாக இருந்தவர்கள் அதிமுகவாக அதன் மூலமாக கிடைத்த வெற்றியை பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தாவேக்கால போய் சேர்றது எந்த அளவுக்கு சரியா இருக்கும்? இல்லை, அதாவது வந்துங்க, சில சூழ்நிலைகள் காரணமாக நடந்து விட்டது. நான் கூட கட்சி மாறி போனவர்களை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறேன். பிறருக்கு வருகிற போது அது செய்தி, நமக்கே வருகிற போது தான் அது வழியாக மாறுகிறது. அந்த வழியை நான் உணர்கிறேன். அந்த வழி எனக்கும் இருக்கிறது, ரணம் இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தில் முதன்மை செய்தி தொடர்பாளர் அப்படின்ற பொறுப்பு மட்டும் போதுமானது தானா? இல்லை, அப்படி இல்லை. ஒரு பழுத்த அனுபவமிக்க ஒரு அரசியல் தலைவருக்கு வாய்ப்புகள் என்பது கிடைக்கும். வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அந்த பணியை நாங்கள் நல்ல உள்ளன்போடு, தூய்மையான உணர்வோடு, லட்சிய உணர்வோடு, அந்த இயக்கத்தினுடைய கோட்பாடுகளை, கொள்கைகளை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்கிற எண்ணத்தோடு நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அவ்வளோதான். இல்லை, 10 ஆண்டுகளாக அதிகாரத்தில் இல்லை, அதிகார ருசி இல்லாமல் அதிகாரத்தை அனுபவிக்க முடியாமல் இருந்தவங்களால தான் இங்கே இருக்க முடியாமல் எதிர்முகாமுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி திரு எடப்பாடி பழனிசாமியே ஏற்கனவே நிறைய இடங்களில் விமர்சனமாக சொல்கிறாரு. அதிகாரம் இப்போ எங்களுக்கெல்லாம் 10 ஆண்டுகளுக்கு மேலே இல்லை. அதுக்காக அதிகாரத்தை நோக்கி நாங்கள் பயணிக்கலையே. ஏன் அவருடைய அமைச்சரவையிலே அவர் அமைச்சராக இருக்கிற முதலமைச்சராக இருந்தபோது 2011 அவருடைய அமைச்சராக இருக்கிற போது நானும் அமைச்சர். அவர் முதலமைச்சரான போது நாங்கள்லாம் எந்த சட்டமன்ற தேர்தலில் தோற்று போனோம். சரி, எங்களுக்கு வாரிய தலைவர் எந்த வாய்ப்பு நாங்கள் அவர்கிட்ட கேட்கலையே. அவரும் கொடுக்கலையே. அதுக்காக ஒரு அதிகாரத்தை நோக்கி தான் நாங்கள் போவோம்னா அப்பயே விலகியிருக்கலாமே. தாவேகாவோட இந்த 3 மாத கால செயல்பாடுகள் எப்படி இருக்கு? இப்போ அண்மையில் ஒரு நிகழ்வு நடந்தது. எதிர்க்கட்சி தலைவராக இருக்க உதயநிதியை கைது செய்கிறாங்க. இந்த மாதிரியான தொடர் நிகழ்வுகள் இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அவங்களோட செயல்பாடுகள் ஒட்டுமொத்தமாக எப்படி இருக்கு? இல்லை, அதாவது வந்துங்க, எதிர்க்கட்சி தலைவர் ஒரு கண்ணியமாக நடந்து கொண்டிருக்க வேண்டும். இல்லை, அவர் பேசினது அப்ஜெக்ஷனபிள், அது யாருமே ஆதரிக்கலை. அது எல்லா கட்சிகளுமே கண்டனம் தெரிவித்தாங்க. அதற்காக இவர்கள் எடுத்த நடவடிக்கை மீதும் விமர்சனங்கள் வருது. அது சரிதானா அப்படின்னு கேட்குறேன். இல்லை, அதாவது வந்துங்க, பேச்சு சுதந்திரம் அவசியம், கருத்துரிமை அவசியம். அதை காப்பாற்றுவதற்காக போராட வேண்டும். அதில் மாற்று கருத்து இல்லை. பொறுத்து பார்த்தார்கள். அரசு பொறுத்து பார்த்தது. முதலமைச்சர் பொறுத்து பார்த்தார். எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்திலே கிண்டலும் கேலியும் நெய்யாண்டியும் செய்து பார்க்கிறார். பேரிடரை போல நிகழ்ந்து விட்டது இந்த ஆட்சி என்று சொல்கிறார். வாக்களித்த பெண்களின் மீது, தாய்மார்களின் மீது கொச்சையாக பேசி பார்த்தார்கள். இப்படி தொடர்ந்து அவருடைய பேச்சு, தஞ்சாவூரில் நடைபெற்ற அந்த பேச்சு உச்சபட்ச அருவருக்கத்தக்க பேச்சு இல்லையா? ஒரு கண்ணியமிக்க ஒரு எதிர்க்கட்சி. இல்லை, அப்படியாக இருந்தால் கைது செய்து நடவடிக்கையில் எடுத்திருக்கணும். நீங்கள் கைதும் செய்யலை, அலைக்கழிக்கப்பட்டு திரும்ப வந்து விடுறீங்க மூலமாக என்ன சொல்ல முயற்சி பண்ணுறீங்க? அது கோர்ட்டு உத்தரவு கொடுத்துட்டாங்க. நீதிமன்றம் உத்தரவுக்கு நாங்கள் தலைவணங்குகிறோம். நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் கொடுத்துருச்சு. ஆகவே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. நம்ம கோர்ட்டு உத்தரவுப்படி அல்லது கோர்ட்டு பார்வைப்படி இது கைது செய்யக்கூடிய நிகழ்வாக பார்க்கல. இல்லை, அப்படி இல்லை. கோர்ட்டு என்ன சொல்லுதுன்னா, இனி வழக்கு இருக்குது, இது வழக்கு முடியலையே, வழக்கு முடிச்சு வச்சுட்டாங்களா? இல்லையே, இடைக்கால ஜாமீன். நீங்கள் இதுக்கு வந்து ஒரு அவதூறு வழக்கு பதிவு செஞ்சுருக்கலாம், வழக்கு தொடர்ந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாம். இதெல்லாம் வந்து நார்மலாக நடக்கிறது. வீட்டுக்கு போய் அதிகாலையிலேயே காலையில் 8 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போய் அவங்கள எழுப்பி அவங்கள அரெஸ்ட் பண்ண வேண்டிய தேவை என்ன? அரெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கேயே விசாரித்து எதுவும் செய்யாமல் திரும்ப தஞ்சாவூர் வர போய் திரும்பி அங்கேருந்து அலக்களிக்கிறது தேவையா அப்படின்றத? இல்லை, அதாவது வந்துங்க, அலக்களிக்க என்பது வழக்கு எங்கே பதியப்பட்டதோ அங்கே அழைத்து செல்வதுதானே ஒரு சட்ட உரிமை.
வழக்கினுடைய தன்மை. ஆகவே அங்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். அங்கு அழைத்து செல்லுகிற போது இந்த உயர்நீதிமன்றத்தினுடைய பிணை கிடைத்து விட்டது. ஆக விடுதலை செய்யப்பட்டார். வழக்கு தொடர்ந்து நடைபெற்று கொண்டு தானே இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தோட முதல் பட்ஜெட், இந்த அரசோட முதல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. பொது பட்ஜெட்டும் பண்ணிட்டாங்க, வேளாண் பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்பட்டுருச்சு. உங்களுடைய பார்வை? இல்லை, தமிழக எதிர்க்கட்சிகளோட விமர்சனம் அப்படின்றது திராவிட கட்சிகளோட திட்டங்களுக்கு, நிறையா திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க, புதுசாக எதுவும் இல்லை அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதிமுக காலத்தில் தாலிக்கு தங்கம்னு இது ஆடு மாடுகள் இலவசமாக வழங்குறது, ஆடு மாடுகள் வளர்ப்புன்னு நிறையா திட்டங்கள் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்த பெயர் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் எல்லாமே இப்போ வேற ஒரு பேரில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதா. தேர்தல் வாக்குறுதிகளில் என்னெல்லாம் சொன்னதோ அவற்றை நிறைவேற்றுகிற விதமாக இந்த பட்ஜெட் அமைந்திருக்கு. இல்லை, தேர்தல் வாக்குறுதிகள் இருக்க பாப்புலிஸ்ட் அறிவிப்புகள் எதுவுமே இல்லைன்றதான இன்னொரு விமர்சனம். 2500 ரூபாய் விரைவிலே நடைமுறைப்படுத்துவதற்கு 2500 ரூபாய் இல்லை, பட்டதாரி வேலை இல்லாத அதையெல்லாம் பரிசீலனை இருக்கிறது. 11 லட்சம் கோடிகள் கடன் சுமை இருக்கிறது. இப்படி இந்த சுமைகளை போக்குவதற்கு, செலவினங்களை போக்குவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை ஆராயப்பட்டிருக்கிறது. தொடரும் செலவினம், தொடரா செலவினம் என்பதில் இருந்து எப்படி இந்த அரசு வழிநடத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் மாண்டோ சிங் அலுவாலியா குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. 3 மாதங்கள் தான், ரொம்ப நாள் கூடாது. ஒரு குழு போட்டுட்டா அப்படியே நீண்ட காலம் என்பது கிடையாது. 90 நாட்களுக்குள்ளாக வருவாய் பெருக்குவதற்கான வழிவகைகள், கடன் ஏற்கனவே வாங்கின கடனுக்கான வட்டியை செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை, இதையெல்லாம் பார்த்து தான் நம்முடைய நிதிநிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அண்ணன் சீர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை போல தாய்மாமன் மோதிரம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இல்லை, அந்த திட்டங்களுக்குமே கூட ஒதுக்கீடு செய்யப்பட்ட பணம்ன்ற அளவு வந்து மிக குறைவாக இருக்கு. அதை எப்படி அவங்க நிறைவேற்றுவாங்க? சும்மா ஒரு கண் துடைப்பாக? அப்படி இல்லை, கண் துடைப்பு என்பதல்ல, அந்த திட்டங்கள் முழுமையாக நிறைவேற்றப்படும். இப்போ அண்ணன் சீர் என்பது ஒரு புதிய அடையாளம். 8 கிராம் அம்மா கொடுத்தாங்க, இன்னைக்கு 8 கிராம் கொடுக்கக்கூடிய திட்டத்தை ஒரு வருஷமாக நிலவில் 5 வருட காலமாக என்ன செஞ்சது திமுக? செயல்படுத்தவே இல்லை. அது இன்னைக்கு வெளித்தன்மையோடு திறந்த மனதோடு செயல்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நிறைய விஷயங்களை பேசியிருக்கீங்க. உங்களுடைய வருகைக்கும் கருத்து போய்க்கும் நன்றி, வணக்கம்.